ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று லட்சுமியாக மாறிய சரஸ்வதி. பெற்ற அறிவை தேர்வுகளில் எழுத்து வடிவமாக்கி மதிப்பெண்ணாக உருமாற்றும் கட்டாயம் இருக்கும் வரை கல்வி கசக்கவே செய்யும்னு சொல்கிறாரு கல்வியாளர் டெபாசிஸ் சாட்டர்ஜி. ஒரு ஆசிரியரோட வேலையை தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்தல், தேர்வை நடத்துதல், விடைத்தாட்களை திருத்துதல் அப்படிங்கிற 3 விஷயத்துக்குள்ளே அடக்கிடலாம். இந்த மாதிரி தேர்வு அடிப்படையிலான கல்வி முறைமையை இந்தியாவில் 1882 ஹாண்டர் கமிஷன் என்னும் கல்விக்குழுவின் பரிந்துரைகளின்படி ஆங்கிலேயர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கான கணக்காயர், எழுத்தர் பதவிகளுக்கான தேவைகளுக்காகவே தான் இப்படி ஒரு கல்வி முறைமை திணிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சித்திரவதையாக நீடிக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் பற்றின அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை எழுதி காட்டணும். அப்படி எழுத தவறிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பற்றின அறிவு இல்லை அப்படிங்குது நம்மளுடைய கல்வி முறை. உதாரணத்துக்கு, நிலத்தில் வாடுற மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்கும்போது அது யானை அப்படின்னு பதில் சொன்னால் மட்டும் பத்தாது, அதை தமிழ்லையோ அல்லது இங்கிலீஷ்லையோ எழுதி காட்டினாதான் அதுக்கு அதை பற்றின அறிவு இருக்குது அப்படின்னு ஒத்துக்க முடியும். இந்த ஸ்பெல்லிங் அது தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, நம்ம கல்வியின் கைகளில் இருக்கிற ஒரு பிரம்பு மாதிரி ஆயிடுச்சு. அது குழந்தைகள் மீது ஏற்படுத்துகிற வழி நம்ம கல்விக்கே உரிய பலவீனம். இன்றைய சூழ்நிலையில் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், அதில் நீங்கள் ஸ்பெல்லிங் தப்பாகவே டைப் பண்ணாலும் அது ஆட்டோ கரெக்டில் உங்களுக்கு பிழையை திருத்தி கொடுத்துருது. ஆனாலும் நம்ம கல்வி முறை இன்னும் மாறாமல் இருக்குது. சரியாக எழுதுறதை மட்டும் வச்சு ஒரு குழந்தையோட புத்தி கூர்மையை எடை போடக்கூடாது, எடை போட முடியாதுன்னு எனக்கு காட்டியவர் தான் சரஸ்வதி. ரேனே சாசோங்கிற பிரான்ஸ் நாட்டு கல்வி உளவியாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சொல்லாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற, எண்ணத்தை எழுத்து வடிவமாக ஆக்குகிற திறனை இழப்பது ஒரு உளவியல் குறைபாடு அப்படின்னு அறிவித்தார். எழுதுறதுக்கே சிரமப்படும் குழந்தைகளை முட்டாள்கள்னு உலகம் கைவிட்ட போது ரேனே சாசோ அந்த குழந்தைகளுக்கு இருப்பது டிஸ்லெக்சியாங்கிற கற்றல் குறைபாடு மட்டுமே தான் அப்படின்னு நிரூபித்தார். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஸ்பீடில் கற்குதுங்கிறாரு. 10% குழந்தைகளுக்கு பிறவியிலே டிஸ்லெக்சியா இருக்குமா. இதற்கு வளர்ப்பு முறையும் ஒரு காரணமாக இருக்குமா. வகுப்பில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களிடம் இருக்கும் கற்பித்தல் குறைபாடு காரணமாக கூட 7% பேருக்கு டிஸ்லெக்சியா வர்றதாகவும் அவர் கண்டுபிடிச்சார். 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய ஆண்டுகளில் உலகம் டிஸ்லெக்சியா குறைபாட்டை விவாதித்து புரிஞ்சுக்கிச்சு. இத்தகைய குறைபாடு இருக்கிறவங்க வேகமாக சிந்திப்பாங்க, ஆனால் அவங்கள எழுத வைக்கவே முடியாது. இந்த மாதிரி குறைபாடு இருந்து பிற்பாடு உலகப்புகழ் பெற்ற அறிவாளிகளாக மாறினவங்க யாரான்னு நமக்கே தெரியும். ஆமாங்க, விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், விஞ்ஞானி அலெக்சாண்டர் கிரஹாம்பெல், விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடே மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று பலர். அத்தகைய பட்டியல் ரொம்ப நீளமானது. பிரபல எழுத்தாளர் அகதா கிறிஸ்டியும் டிஸ்லெக்சியாவால் பாதிக்கப்பட்டவர் தான். தன்னோட நாவல்கள் எதையும் அவர் எழுதலை, அவர் சொல்ல மற்றவங்க தான் எழுதினாங்க. அதை உலகம் அறியும் போது ரொம்ப அதிர்ந்து போச்சு. 1960களில் இந்த குறைபாடு கல்வியின் அங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்களுக்காகவே ரேனே சாசோ கண்டுபிடிச்சு அறிமுகம் செஞ்சது தான் 4 விடைகளில் ஒன்றை தேர்வு செய்து எழுதும் முறை, அதாவது அப்ஜெக்டிவ் டைப். இது இன்றைக்கி குழந்தைகளால் அதிகம் விரும்பப்படும் முறை தான். ஆனாலும் இந்த தேர்வு முறை உண்மையான அறிவை பரிசோதிக்கும் வல்லமை மிக்கது அல்ல அப்படின்னு எனக்கு சுட்டி காட்டினவர் சரஸ்வதி. சரஸ்வதி எனக்கு அறிமுகமானது ஒரு தேர்வு அறையில் தான். 8ஆம் வகுப்புக்கு முழு ஆண்டு தேர்வு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது சரஸ்வதி தேர்வு எழுதின அறையோட கண்காணிப்பாளராக நான் இருந்தேன். தேர்வு முடிஞ்சிடுச்சு, அதற்கான பெல்லும் அடிச்சிட்டாங்க. ஆனால் சரஸ்வதி மட்டும் அந்த ஒரு பேஜை ரொம்ப திணறலோடு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கவும் தயக்கம் காட்டினாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க கண்ணு கலங்கி இருந்துச்சு. எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் இப்படி பேந்த முழிக்க வேண்டாம்ல அப்படின்னு நான் சரஸ்வதியை கேலி பண்ணேன். அதுக்கு அவங்க சாரி சார் அப்படின்னு ஒரு கெஞ்சலான ஒரு மொழியில் அவங்க என்கிட்ட கேட்டது எனக்கு இன்னும் மனசை விட்டு போகலை.
ஆனால் அடுத்த சில நாட்கள்லையே வேறு வகையான சரஸ்வதியை நான் பார்க்குறதுக்கு நேர்ந்துச்சுங்க. அந்த சரஸ்வதி திணறும் சரஸ்வதி அல்ல, திறன் மிகுந்த சரஸ்வதி. ஒரு நாள் சாயந்தரம் பள்ளி அலுவலகத்தில் பெண் குமாஸ்தாவுக்கு பக்கத்தில் சரஸ்வதி உட்காந்துருந்தாங்க. சரஸ்வதிக்கு முன்னாடி ஒரு பெரிய லெட்ஜர் இருந்தது. நான் முதல்ல அந்த பெண் குமாஸ்தாவோட மகள் தான் இவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த குமாஸ்தாவோட கால்குலேட்டரே சரஸ்வதி தானே. ஆமாங்க, அந்த குமாஸ்தா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்த உடனே அந்த கணக்கை மல்லன்னு கூட்டி ஆன்சர் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வேலைகளை செய்ய சரஸ்வதி அடிக்கடி ஆஃபீஸுக்கு வருவாங்கன்னு. அதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியத்தை கேளுங்களேன். ஸ்கூல் நடத்துகிறதுலேயே ஒரு சிக்கலான வேலை டைம் டேபிள் போடுறது. டைம் டேபிள் வந்து டீச்சர்ஸ் வைஸும் போடணும், கிளாஸ் வைஸும் போடணும், ரெண்டுமே டேலி ஆகணும். அந்த மாதிரி வேலையை கூட தலைமை ஆசிரியரோடு சேர்ந்து சரஸ்வதி அனாயாசமாக வேலையை செஞ்சு முடிக்கிறத நான் கவனித்தேன். உண்மையாகவே என் கண்ணை என்னால் நம்ப முடியல. டிஸ்லெக்ஸியா பற்றி கல்வித்துறை அறியாத காலம் அது. அப்போ கல்வி உரிமை சட்டம் கூட இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தேர்வில் கூடுதல் நேரம் கொடுக்குறாங்க. எழுத்துப்பிழைகளோடு மதிப்பெண் சமரசமும் செஞ்சு கொடுக்குது கல்வித்துறை. ஆனால் அப்போ இந்த சலுகைகள்லாம் இல்லாததுனால சரஸ்வதி 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறலைங்க. ஸ்கூலுக்கு வர்றதே இல்லைங்க, நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்துலேயும் டைம் டேபிள் என் கையில் கிடைக்கும்போது நான் சரஸ்வதியை நினைக்காம இருந்ததே இல்லை. அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு என் மனசு ரொம்ப நொந்து போகும். சமீபத்தில் கடலூரில் ஆதார் அட்டை முகவரி மாற்றத்துக்கு இங்கே அணுகவும் சரஸ்வதி கணினி மையம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகையை பார்த்தேன். என்னோட ஆதார் அட்டையோட நான் உள்ள நுழைஞ்சேன். நம்மளோட கல்வி முறையால் கைவிடப்பட்ட அந்த சரஸ்வதி கல்லாப்பெட்டிங்கிற சிம்மாசனத்தில் லட்சுமிகரமாக வீற்றிருப்பதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.